வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம கிரைம் ஆர்ட்கள் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிறைய கதைகள் இருக்கு. ஏற்கனவே சில கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அந்த கதைகளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்குள்ள வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தனியாவே தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மத்த கதையும் தேடி நீங்க பாருங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் யார் பொய் சொல்றா, யாரு உண்மை சொல்றா அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கும். ஆனா முடிவுல இப்படிதான் நடந்ததா அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். முடிவை கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால தான் பிளாட்டை நான் முழுசா சொல்லல. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதை கொல்கட்டால நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருக்காங்க. ஸ்டார்டிங் பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு நபர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதா காட்டுறாங்க. இப்போ இவருக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. பிரான்சிஸ் தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. சோஃபியாவை கல்யாணம் பண்ற ஐடியாவை விட்டு, சோஃபியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனா உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரி யாரோ பேசுறாங்க. இது சாவடிச்சிருவீங்களா? யாருங்க நீங்க? முதல்ல எனக்கு சோஃபியானா யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத பிரான்சிஸ், சோஃபியாவை கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் நினைச்ச உன் கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் மிரட்டுறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி பேசினவன் காலை கட் பண்ணிடுறான். இவர் அலோ அலோன்னு சொல்றாரு. அவன் கிட்ட இருந்து பதில் வரல. சரி நம்மளே கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணி பாக்குறாரு. அவன் போனை எடுக்கவே மாட்டான். இப்ப Feb 14 நமக்கு பிரான்சிஸை காட்டுறாங்க. வேலைக்கு கிளம்பலாம் நினைக்கும் போது போன் கால் வருது. ஏற்கனவே ஒருத்தன் கால் பண்ணால, அந்த நம்பர்ல இருந்து தான் கால் வருது. ஹலோ மிஸ்டர், நீங்க யாருன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. நான் திரும்பியும் சொல்றேன், சோஃபியாவை கல்யாணம் பண்ற ஐடியாவை விடுன்ற மாதிரி அவன் சொல்றான். எனக்கு சோஃபியானா யாருனே தெரியாது, நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவன் இருக்கான்ல, சோஃபியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரி சொல்றான். அந்த சைடு பேசிட்டு இருக்க நபரை நமக்கு காட்டுறாங்க. ஃபேஸை நமக்கு காட்டல, ஆனா அவர்கிட்ட பிரான்சிஸ் போட்டோ இருக்கு. பிரான்சிஸ் போட்டோவை எரிச்சிட்டுலாம் இருக்காரு. பிரான்சிஸுக்கு பேசின நபர் யாருன்னு கூட தெரியல. இப்ப பிரான்சிஸ் இருக்கார்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. மேடம், எனக்கு இந்த மாதிரிலாம் கால் வந்தது, அவன் இந்த மாதிரிலாம் பேசினா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, சார் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிராங்க் கால்லாம் வரது நார்மல் தான், நீங்க இதை நினைச்சு பயப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன சாவடிப்புன்னு சொல்றான். அவன் சொல்ற சோஃபியான்ற பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. மொத வாட்டி கால் பண்ணும்போது நான் பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன். இப்ப திரும்பியும் கால் பண்ணி என்ன மிரட்டுறான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மேடம், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கவலைப்படாதீங்க சார், என்ன ஏதுன்றதை நான் பாக்குறேன், அந்த நம்பரை சொல்லுங்கன்ற மாதிரி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் என்னோட சீனியர் கிட்ட பேசுறேன், சீக்கிரமா ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ண மாட்டேன்னு நினைக்காத, உன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் அவன் மிரட்டி இருப்பான். அது இவரோட மைண்டுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். திரும்ப திரும்ப அதை பத்தியே இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் மும்மரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது இவர் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டுமே பேசுறதுக்காக வராரு. என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு. பேசாம ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மச்சான், இந்த மாதிரி ஒரு கால் வந்ததுடா, அவன் என்னென்னமோ பேசுறான்டா, சோஃபியானா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஈவினிங் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பிரான்சிஸ்க்கு வீட்டுக்கு வரதுக்கு கூட பயமா இருந்திருக்கும். அதனால அந்த ஃப்ரெண்டையும் கூட கூட்டு வந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. டே மச்சான், எவனோ ஒருத்தன் விளையாட்டுக்காக கால் பண்ணிருக்கான், இதுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்க, அதெல்லாம் எதுவுமே ஆகாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்படி இவர் சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. மச்சான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி பிரான்சிஸ் சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி உன்னை கொலை பண்றதுக்குலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல இருக்க யாராவது தான் காலிங் பெல் அடிச்சிருப்பாங்க, நீ இங்கே இரு, நான் போய் பாக்குறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இப்ப போய் கதவை திறக்கிற வரைக்கும் இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. கதவை திறந்தா செக்யூரிட்டி தான் நிக்கிறாரு. இவருக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு போல, அதை தரதுக்காக தான் வந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரான்சிஸ் கொஞ்சம் நிம்மதி ஆவறாரு. இப்ப பிரான்சிஸ்க்கு போன் கால் வருது. வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அவனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கூட அவங்க கிட்ட நான் பேசுறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு போனை வாங்கிடுறாரு. யார் பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதிர ஒரு லேடி தான் பேசுறாங்க. மச்சான், போலீஸ் கிட்ட போனல, போலீஸ் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்குன்ற மாதிரி இவர் போனை தந்துடுறாரு. அந்த லேடி தான் பேசுறாங்க. அந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பேரு சஞ்சய் அப்படின்றது. சஞ்சய்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பேர்ல யாரையும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த நபரோட போட்டோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. போட்டோல இருக்க நபரை தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டும் கவனிச்சது தானே இருக்காரு. மச்சான், உனக்கு இவனை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. டே, உண்மையா இவனை தெரியாதுடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்புறம் எதுக்காகடா இந்த சஞ்சய் உன்னை மிரட்டிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அட்ரஸ் மூலியமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இது உங்க பையன் தானான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. உங்க பையன் எங்க வர சொல்லுங்க, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் வெளியூர்ல வேலை பார்க்கறான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியா, உடனே கால் போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
கால் பண்ணி பார்த்தா பையன் எடுக்க மாட்டான். ஆனா பையன் வேலை பார்க்குற கம்பெனியை பத்தி இவங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த கம்பெனியை ரீச் பண்ணி இவங்களும் பேசி பார்க்குறாங்க. அவர் வேலைக்கு வந்திருக்காரா, போனை கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்ல அவர் 2-3 நாளா வேலைக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சஞ்சயை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. நேரடியா அபார்ட்மெண்ட்டுக்கே போய் சஞ்சயை பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த லேடி அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. இப்ப கதவுல காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கா இல்ல உள்பக்கமா பூட்டி இருக்கான்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிசிடிவியை பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப சிசிடிவியை ஆளுங்களும் எடுத்து காட்டுறாங்க. அந்த நபர் இருக்கார்ல 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்த மாதிரி எந்த ஒரு பதிவும் இல்லாம தான் இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள தான் இருக்காரு போல, கதவு உள்பக்கமா டாப்பால் போட்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேற ஒரு சாவி மூலியமா இவங்க உள்ள வந்துடுறாங்க. அவர் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க அவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவர் ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காரு. பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு. இவரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா இல்ல இவரே ஒரு வேளை தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கொலை பண்ணிருக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமா இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் வீட்டுல ஒரு பொண்ணோட போட்டோ நிறைய இருக்கு. என்ன இவ்வளவு போட்டோ வச்சிருக்காரு, இந்த பொண்ணு யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் யோசிக்கிறாங்க. விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா பார்க்கலான்ற மாதிரி டீம் எல்லாம் வர வச்சிடுறாங்க. அதே சமயம் பிரான்சிஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி பிரான்சிஸ் ஷாக் ஆகுறாரு. ஆமா அவரோட வீட்டுல தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத பத்தி பிரான்சிஸும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. என்னடா சொல்றேன்ற மாதிரி ஃப்ரெண்டும் ஆச்சரியப்படுறாரு. ஒருத்தனை சாவடிச்சிருவன்ற மாதிரி கால் பண்ணிருக்கான், இவனே இப்ப செத்து போயிருக்கான், இவனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல நிறைய போட்டோ இருந்தது பாத்தீங்களா, சீக்கிரமா இந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க. அவருமே ரிவர்ஸ் இன்ஜினை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நெட்ல இந்த போட்டோ இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு காமிச்சிரும். இந்த கட்டு ரொம்ப ஆழமா இருக்கு, தற்கொலை பண்ணிக்கிறவங்க இந்த அளவுக்கு ஆழமாலாம் கட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. சோ கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, நல்லா சிசிடிவியை செக் பண்ணிட்டாரு. யாராவது நடுவுல நுழைஞ்சிருக்காங்களான்ற மாதிரி பாக்குறாரு. யாருமே நுழைஞ்ச மாதிரியே தெரியல. அப்பதான் இந்த லேடி அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஜன்னல் வழியா கூட உள்ள போக முடியும்னு தெரியுது. ஜன்னல்ல கம்பிலாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, இவர் ரூம்ல போட்டிருக்க கம்பியை தள்ள முடியுது. சோ யாருனால உள்ள நுழைய முடியும்ன்றது இந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு புரியுது. சார் அந்த வழியா கூட நுழைஞ்சு இந்த விஷயத்தை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கிட்ட இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பிரான்சிஸ் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வர வச்சிருக்காங்க. நம்மள எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி பிரான்சிஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சீனியர் இருக்கார்ல, இந்த கொலையை எதுக்காக பிரான்சிஸே பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இன்ஸ்பெக்டருமே சில தியரி எல்லாம் சொல்றாரு. பிரான்சிஸுக்கும் சஞ்சய்க்கும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சஞ்சய் காசை கேட்டு கால் பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட மிரட்டல் கால் வந்ததுன்ற மாதிரி பிரான்சிஸ் போய் சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் இறந்து போனா நம்ம மேல டவுட் வருது, ஏன்னா நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம்லன்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாம். இவனே கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதாவது அந்த ஜன்னல் கதவை திறந்து இவன் உள்ள வந்து கொலை பண்ற மாதிரி நமக்கும் காட்டுறாங்க. இப்ப நேரடியா இவங்கிட்டயே கேக்குறாரு, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாரு. சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக சார் கொலை பண்ண போறேன், எனக்கு அந்த சஞ்சய் யாருன்னு கூட தெரியாது, எங்களுக்குள்ள ஏதாவது பழக்கம் இருக்கான்னு நீங்க தாராளமா விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவன் வீட்டுல கிடைச்ச பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. பிரான்சிஸுமே கொஞ்ச நேரம் அந்த போட்டோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இல்ல சார் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்லா யோசிச்சு சொல்லுன்னு கேக்குறாரு. நல்லா தான் சார் யோசிச்சு சொல்றேன், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. போட்டோ வச்சு இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, இப்போ ஒரு ஆப்ல போட்டுறாரு. இதே மாதிரி நெட்ல போட்டோ இருக்கா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துறாரு. இப்போ ஒவ்வொரு போட்டோவா செக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மேட்ச் ஆயிருது. இதுதான் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைலையும் காட்டுது. Facebookல ஒரு பொண்ணு போட்டோ போட்டிருக்காங்க, அதுதான் இந்த போட்டோவா இருக்கும். அந்த பொண்ணோட பேரு சோஃபியா டிசோசா அப்படின்றது. நீ சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்காத, அப்படி நினைச்சனா உன்னை சாவடிச்சிருவேன்ற மாதிரி தான் சஞ்சய் மிரட்டி இருப்பான். இந்த பொண்ணு தான் அந்த சோஃபியான்னு தெரியுது. சோஃபியாக்கும் சஞ்சய்க்கும் என்ன பழக்கம்ன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இத பத்தி எல்லாத்தையும் இவங்க பிரான்சிஸ் கிட்டயும் சொல்லிடுறாங்க. பிரான்சிஸும் சோஃபியான்ற பொண்ணோட ப்ரொஃபைல பாக்குறாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார்ந்து ஃப்ரெண்டுமே கவனிச்சிட்டு இருக்காரு. மச்சான் என்கிட்டயாவது உண்மையா சொல்லு, இந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறாரு. டேய் சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுடா, இப்ப கூட சஞ்சய் எதுக்காக என்கிட்ட அந்த மாதிரி பேசினான்றது எனக்கு புரிய மாட்டேங்குது, வேற யாருக்காவது கால் பண்றதுக்கு பதிலா எனக்கு கால் பண்ணிட்டானான்னு தெரியலன்னு சொல்றாரு. ஆனா உன் பேரை கரெக்டா தானே சொன்னான்ற மாதிரி ஃப்ரெண்டுமே கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த சஞ்சயோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. பாடியை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சோஃபியா கிட்ட விசாரணை பண்ணோன்ற மாதிரி டீடைல் எல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரிய வருது. அந்த பொண்ணு அவளோட வேலைக்காக மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப வேலை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்பதான் போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சஞ்சய்க்கும் உனக்கும் நடுவுல என்ன பழக்கம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சஞ்சயா அது யாருன்ற மாதிரி இந்த சோஃபியா கேக்குறாங்க. சஞ்சயோட வீட்டுல உன்னோட போட்டோ இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களோட போட்டோவை காட்டுறாங்க.
என் போட்டோ சஞ்சயோட வீட்ல இருந்ததா? சஞ்சய் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரீசெண்டா ஒருத்தன் இறந்து போனான்ல, அவன் தான் சஞ்சய் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க சொல்லிதான் எனக்கு சஞ்சயை பத்தி தெரியும், சஞ்சய்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த பிரான்சிஸியாவது உனக்கு தெரியுமா? உன் வீட்ல அலையன்ஸுக்காக பிரான்சிஸ் கிட்ட பேசினாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் எங்க வீட்ல கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல, நீங்க என்னதான் கேட்க வரீங்க, தெளிவா கேளுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நடந்த எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிடுறாங்க. பிரான்சிஸ்க்கும் உனக்கும் பழக்கம் போச்சா? ஏன்னா இந்த மாதிரி தான் சஞ்சய் மிரட்டி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு இவங்க ரெண்டு பேரையும் தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுமா, நீ பொய் சொல்றன்னு மட்டும் தெரிய வந்ததுன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் சத்தியமா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி உன் போட்டோலாம் எப்படி சஞ்சய் வீட்ல போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் சோசியல் மீடியால இந்த எல்லா போட்டோவையும் நான் போட்டிருக்கேன், அது மூலியமா அவன் எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏதாவது கிடைச்சதான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இன்னும் பிரோஜனமா எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்கார்ல, எனக்கு ஒரு தியரி தோணுது, நம்ம அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லவே இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த கம்பியை கலட்ட முடியும்ன்றதுக்காக கலட்டி யாராவது உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நார்மலா தற்கொலையா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அவன் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாராவது கழுத்து அறுத்திருந்தா அவன் இங்கதான் விழுந்திருப்பான், இப்படி விழுந்திருக்க மாட்டான். சோ இவனே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கன்ஃபார்மா சொல்லல, ஆனா இப்படி கூட நடந்திருக்கலாம் தான் சொல்றேன். தற்கொலை பண்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கும் போது எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த கேள்விக்கு என்கிட்ட சரியான பதில் இல்ல. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான், அதனால கூட இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் போனு லேப்டாப்லாம் கொண்டு போயிருக்கோம்ல, அது மூலியமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறோன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இந்த ஆங்கிளையும் யோசிக்கலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப இங்க இருக்க அந்த பொண்ணோட போட்டோவெல்லாம் இவங்க பாக்குறாங்க. அந்த பொண்ணு கூட இவன் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல, அந்த பொண்ணு போட்டோ மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை சோஃபியாவோட ப்ரொஃபைல ஆன்லைன்ல பார்த்து ஒன் சைடா இவன் லவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே அவன் பண்ணியிருந்தாலும் பிரான்சிஸை எதுக்காக மிரட்டணும்ன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு கேள்வி வருது. இப்ப சோஃபியான்ற இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, பிரான்சிஸ் நம்பரை ஏற்பாடு பண்ணி பிரான்சிஸ்க்கு கால் பண்றாங்க. நீ தானே இந்த டிராமாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ நீ தான் அந்த சோஃபியாவா, நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சஞ்சய் சாவுல உனக்கு சம்பந்தம் இருக்குலன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. Facebookல ரெண்டு பேருமே சாட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. பிரான்சிஸ்கோ இவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா மூணு பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கூட இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்றது இவங்களுக்கு தெரியுது. அந்த சோஃபியாவோட பெண்டிங் ரெக்வெஸ்ட் எல்லாம் இவங்க செக் பண்ணிருப்பாங்க. அதுல பார்த்தா இந்த சஞ்சய் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இப்ப சஞ்சயோட வெர்ஷன்ல நமக்கு காட்டுறாங்க. சஞ்சய் இவங்க ப்ரொஃபைல அடிக்கடி பாக்குறாரு, இவங்க கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. நிஜத்துல இவங்களை மீட் பண்ணதெல்லாம் கிடையாது போல. இவங்க கிட்ட சஞ்சய் நம்பர் இருக்குல்ல, அது மூலியமா விசாரிக்கும் போது இவங்களுக்கு நிறைய தகவல் தெரிய வருது. சஞ்சய் அடிக்கடி ஒரு நம்பர்ல கால் பண்ணி பேசியிருக்காரு. மேக்ஸிமம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு, அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. சரி அந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்ற மாதிரி இவங்க விசாரிச்சிருப்பாங்க. பார்த்தா சோஃபியா பேர்ல தான் அந்த நம்பர் இருக்கு. சோஃபியா பேசியிருக்கா, ஆனா நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அப்ப திரும்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப சோஃபியாவை வர சொல்லிடுறாங்க. சோஃபியாக்கு ஒண்ணுமே புரியல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே மணிக்கணக்கா பேசினதை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நான் அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசினதே இல்லைன்ற மாதிரி சோஃபியா சொல்றாங்க. இது உன் நம்பர் தானே, இதுக்கு பதில சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இது ஏன் நம்பர்லாம் கிடையாது, வேற ஒரு நம்பர் தான் எந்து அப்படின்ற மாதிரி சோஃபியா சொல்றாங்க. ரெண்டாதான் இந்த நம்பரை யூஸ் பண்ணிருக்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், என்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்கு, இன்னொரு நம்பர்லாம் நான் யூஸே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி யூஸ் பண்ணலனா உன் ப்ரூஃபை வச்சு யாருமா வாங்கினது அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க ப்ரூஃபை வச்சு தான் யாரோ நம்பரை வாங்கியிருக்காங்க, ஆனா நான் வாங்கலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, இமெயில் மூலியமா யார்கிட்டயோ சாட்லாம் பண்ணிருக்காரு. சோஃபியான்ற பேர்ல இருக்கவங்க கிட்ட தான் இவர் சாட் பண்ணிருக்காரு. இது உன் இமெயில் ஐடி தானேன்னு கேக்குறாங்க. ஏன் ஐடிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஐடியில என்ன மாதிரி சாட்லாம் நடந்திருக்குன்ற லிஸ்ட் எல்லாம் இவங்க எடுத்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சோஃபியா இருக்காங்கல்ல, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, பிரான்சிஸ்னு ஒருத்தர் கூட கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணான்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்து தான் அவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் பிரான்சிஸ்க்கு கால் பண்ணி கல்யாணம்லாம் நீ பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பான். இந்த பொண்ணு இது என்னோட இமெயிலே கிடையாது, வேற யாரோ ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க, என் ப்ரூஃபை வச்சு வேற யாரோ சிம்ம வாங்கியிருக்காங்க, சத்தியமா அந்த நம்பரும் எந்த கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
அந்த பொண்ணு பேரை யூஸ் பண்ணி வேற யாராவது கூட ஏமாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணே கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்ப நம்ம கிட்ட சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு சோஃபியா இருக்கா பாத்தீங்களா, திருன்னு முழிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா இவளுக்காக பிரான்சிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரட்டா மீட் பண்றதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க போல. இப்ப மீட் பண்ணி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் லாங்ல இருந்து யாரோ போட்டோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கிறது வேற யாரும் கிடையாது, போலீஸுங்க தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக சீக்கிரட்டா மீட் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் போன்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி கூட நேர்ல மீட் பண்ணி சண்டை போட்டுக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் போலீஸ் யோசிக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக சீக்கிரட்டா மீட் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க போல, எப்படியாவது இவங்களை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மெயில் எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து போச்சுன்றத செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப செக் பண்ணவரும் கால் பண்றாரு. என்ன அந்த சோஃபியாவோட லேப்டாப்ல இருந்து தானே போச்சுன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல வேற ஒரு இடத்துல இருந்து போயிருக்கு, அங்க இருக்க வைஃபை மூலியமா தான் இந்த மெசேஜ் போயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எந்த இடம்ன்றதுக்கான அட்ரஸ் தந்துடுறாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வயசான லேடி தான் கதவை திறக்கிறாங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. நானு, என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட், நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு அனிதான்றவங்க கீழே இறங்கி வராங்க. போலீஸ் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அனிதாவை பத்தி போலீஸுங்க ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அனிதாவை பொறுத்த வரைக்கும் லோன்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா தான் இந்த சஞ்சய் கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா எப்படி பேசியிருப்பாங்க, சோஃபியாவோட ப்ரூஃப் எப்படி அவங்க கிட்ட கிடைச்சிருக்கும், எப்படி அதை வச்சு அவங்க சிம்ம வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்கல்ல. அதுக்கான பதிலையும் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காட்ட மாட்டாங்க. அனிதாவை கூட்டிட்டு வந்ததுனால அனிதாவோட பேரண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. எங்க பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாலா, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. விசாரணை போது, விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் எதுனாலும் சொல்றோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அனிதா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணன்றது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உன் வாயாலேயே இந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் அனிதாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாமே 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, இவங்களுமே லோனுக்காக நிறைய பேருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தரா தான் இந்த சஞ்சய் இருந்திருப்பாரு. சஞ்சய் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு கட் பண்ண போறாரு. சார் கட் பண்ணிடாதீங்க சார், நான் நிறைய ஸ்கீமை பத்தி எல்லாம் சொல்றேன் சார், என்ன நம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல. நம்பணுமா, கண்டிப்பா நம்புறேன், நீங்க ஸ்கீமை பத்திலாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே மும்மரமா ஸ்கீமை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு நடுவுல இவங்கள பத்திலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன நம்மள பத்தி கேக்குறாரு அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. உங்க பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க உண்மையான பேரெல்லாம் சொல்ல வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்தடுத்து யாருக்கெல்லாம் இவங்க கால் பண்ணோன்ற மாதிரி லிஸ்ட் இருக்குல்ல, அதுல சோஃபியான்ற பேரை பாக்குறாங்க. என் பேரு சோஃபியான்னு சொல்றாங்க. பேர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இந்த மாதிரி கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு மினிமம் டார்கெட் இருக்கும். அதாவது ஒரு 5 பேரையாவது நீங்க லோன் வாங்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் டார்கெட் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி டார்கெட்டை இவங்க ரீச் பண்ணாம இருப்பாங்க. கண்டிப்பா ரீச் பண்ணியே தீரணும், அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரி மேனேஜர் சொல்லியிருப்பாரு. எப்படியாவது இவர்கிட்ட பேச்சு கொடுக்கணும், லோனை போட வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரிலாம் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாருல, இவங்களுமே வேற வழி இல்லாம ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. உன் நம்பர் கொடுன்ற மாதிரி கேக்குறாரு. வேணா இமெயில் தரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோஃபியான்ற பேர்ல வேகமா ஒன்னு ரெடி பண்றாங்க. அதை தந்துடுறாங்க. அது மூலியமா ரெண்டு பேருமே சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நம்பரை கேட்டுக்கிட்டே இருக்கான். வேற வழி இல்லாம அந்த ப்ரூஃப் வச்சு நம்பர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சோஃபியாவோட ப்ரூஃப்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அவங்க லோன் வாங்கியிருக்காங்க போல, அதனால ப்ரூஃப்லாம் இருக்கு. அந்த ப்ரூஃப் மூலியமா இவங்க நம்பரை வாங்கிடுறாங்க. அந்த நம்பர் மூலியமா இவங்க கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. லோனை வாங்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அவன் லோனையும் வாங்கிடுறான். அதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படி அவாய்ட் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் இவங்க வேற ஒருத்தரோட பேரை யூஸ் பண்றாங்க. அதுதான் பிரான்சிஸ். பிரான்சிஸுமே அந்த லிஸ்ட்ல இருக்க பேரா தான் இருக்கும். என் வீட்டுல பிரான்சிஸை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுதான் அவன் டென்ஷன் ஆயிருப்பான். பிரான்சிஸ்கே கால் பண்ணி மிரட்டுற மாதிரி பேசலான்ற மாதிரி நினைச்சிருப்பான். அதனால தான் பிரான்சிஸ்க்கு கால்லாம் பண்ணியிருப்பான். கடைசியா லவ்வர்ஸ் டேக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேரலான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். நான் தான் சொல்றேன்ல, நீ கேட்கவே மாட்டியா, இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணான்ற மாதிரி இவங்க கட் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல இருந்து சில நாட்கள்ல தான் அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். சோ அவன் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா பயந்துருப்பாங்க. போலீஸ் நம்மள நெருங்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா போலீஸுங்க இவங்க நெருங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியா என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. வேலையை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து கால் வருது. அவர் ரொம்ப சோகமா பேசுறாரு. உன்னை என்னால மறக்க முடியல, நான் உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், லைஃப் நல்லா இருக்கும், நான் நல்ல வேலையில இருக்கேன், உன் வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஆக்சுவலா இவரு சோஃபியா கிட்ட பேசுறதா நினைக்கிறாரு. அதனால தான் சோஃபியாவோட போட்டோவை வீடு முழுக்க ஒட்டி வச்சிருக்காரு. அந்த போட்டோவெல்லாம் ஒவ்வொன்னா இவங்க தான் இமெயில் மூலமா அனுப்பி வச்சிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறமா கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணனா நான் தற்கொலை பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதை கேட்டு இவர் உடஞ்சு போயிருப்பாரு. இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி அனிதா சொல்றாங்க. அவன் போனு லேப்டாப் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது மூலியமா இவங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்குது. வீடியோவை பாருங்கன்ற மாதிரி அவருமே காட்டுறாரு. அவன் ரொம்ப சோகமா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றான். சோஃபியா, உன்னை என்னால மறக்க முடியல. நான் உன்கிட்ட திரும்பி பேசினா நீ ஏதாவது பண்ணிப்பேன்னு சொல்ற. ஆனா உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. நான் சாக போறேன்ற மாதிரி தான் செத்து போயிருப்பான். அந்த அனிதா அவங்களோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதனால தேவையில்லாம இவரோட உயிர் போயிருக்கும். இத பத்தி எல்லாம் போலீஸுங்க புரிய வைக்கிறாங்க. அனிதாவும் அநியாயத்துக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இதுக்காக அனிதாக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. பிரான்சிஸும் சோஃபியாவும் ஒரு கடையில மீட் பண்ணாங்கல்ல, சண்டை போடுறதுக்காக தான் மீட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருது இல்ல. நான் உங்களை தப்பா புரிஞ்சு திட்டிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உங்களை தப்பா புரிஞ்சு திட்டிட்டேன், சாரின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.